ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு எங்க மதிய சமையல் தானே. நேற்று பாத்தீங்கன்னா எங்க அந்தோணியரப்பா கோயில் திருவிழா. அப்ப நான் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கணும்னு இருந்தேன். ஆனா முடியாம போயிட்டு கொஞ்சம் வேலையா இல்ல, அதனால இன்றைக்கு சமைச்சு கொடுக்க போறேன். என்ன சூப்பரா பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால் சோறு நான் ஏற்கனவே சமைச்சிருப்பேன், செம்ம டேஸ்டா இருக்கும். அதுவும் செய்து சிக்கன் வாங்கியிருக்கேன், அதை பொரிச்சு குழம்பு வைக்க போறேன். வச்சு அதுக்கு பிறகு கத்திரிக்காய் மோதி அதெல்லாம் செய்ய போறேன். வாங்க கலந்து பார்க்கலாமே. என்ன அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்குது. காலையில நல்ல மழை ஊத்துச்சு நண்பர்களே. இப்ப வெயில் அடிக்குது. இதை நம்பவே முடியாது. மழையும் வெயில். நேற்று எங்களுக்கு நல்ல சுருவம் வரைக்கும் நல்ல மழை வந்துச்சு தெரியுமா? பின்னேரம் பாத்தீங்களா, அரிசியை பூ போல அரிசி. இப்ப வாங்க கடகடன்னு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா முட்டையை அவிய போட்டுட்டேன். அப்ப அது பாட்டுக்கு இருந்த அவியம் இல்லையா. இந்த நடு அடுப்புல கத்தரிக்காய் பொரிக்க போறேன். இதுல சோறுக்கு தாளிக்க போறேன். கத்தரிக்காய் மோதிக்கு இன்னைக்கு கறி மிளகாய் போடாமத்தான் செய்ய போறேன். ஃப்ரிட்ஜ்ல இருக்கோ தெரியல, பாப்போம். இருந்தா சேர்ப்பேன், இல்லாட்டிக்கு நெத்தலி கருவாடும் கத்தரிக்காய் தக்காளி பழம் மட்டும் சேர்த்து செய்ய போறேன். இப்ப சட்டி சூடாட்டு. இதுல இஞ்சி உள்ளிய அரைப்பேன். மழையா இல்லைன்னு இஞ்சி உள்ளிய அரைச்செடுப்பேன். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு இது பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கத்திரிக்காயை பொரிக்க போடுவோம். நல்லா சூடாயிட்டுன்னா இப்போ அண்டைய மாதிரி பொங்கி பறக்க பார்க்கும். கணக்கான சூட்டோடைய போட்டுறேன்டா அப்படியே நின்று பொரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இஞ்சி உள்ளி வதங்குது. ஏன்னா இதோட பாத்தீங்கன்னா கருவேப்பிலை என்னோட ரம்பையில இல்ல, உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்கலாம். இதோட பட்டை, கராம்பு, ஏலக்காய், காஜு, பிளம்ஸ் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு இதோட வெங்காயம். இதெல்லாம் வதங்கட்டும். இதெல்லாம் முட்டை அவிதம். சிக்கனை பாருங்க, நல்ல வடிவா கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இதுல கொஞ்சமா குழம்பு தூள் சேர்க்கிறேன். இப்ப தனி மிளகாய் தூள் முடிஞ்சது இல்ல, அதால பாத்தீங்கன்னு சொன்னா குழம்பு தூள் சேர்த்து பிரட்டிட்டு பொரிக்க போறேன். உப்பு கொஞ்சமா, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வைப்போம். இப்படியே இருக்கட்டுக்கு இது பொரிக்கணும். இனி இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம். இதோட கொஞ்சமா உப்பும் சேர்க்கிறேன். கணக்கையில் ஒரு கொஞ்சம் கலந்து விடுவோம். இனி இங்கால அரிசியை கழுவி வச்சுக்கன்னு பாருங்க. கீரி சம்பா எடுத்துருக்கிறேன். அரிசியை சேர்ப்போம். இப்போ இந்த அரிசியை கலந்து விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்ல வடிவா அப்படியே கலந்து விடுவோம். பாருங்க நண்பர்களே, இப்ப நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்க எப்படி வெயில் அடிச்சுது. இப்ப பாருங்க மழை எப்படி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அங்க பாருங்க, தெரியுதா தூரத்துல? ஜூம் போடுங்க, ஜூம் ஜூம் போட்டா தெரியும். பாத்தீங்களா? செம்ம மழை. ஒருக்கா மழை ஒருக்கா வெயில், என்ன நாடகம் ஆடுது இந்த மழை எங்களோட. இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல ஒரு வாசம் வருது நண்பர்களே. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை இறக்கி கொண்டு இங்க ரைஸ் குக்கர்ல போட போறேன். செஞ்சு பாருங்க, இந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். காலைல போட்டுட்டா பாருங்க, இந்த மாதிரி ரைஸ் குக்கர்ல சேர்த்தாச்சு. இனி இதுக்கு தேங்காய் பால் தான் நான் அவிய வைக்க போறேன். இது 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். இதோட 1ஆம் பாலும் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்ப பாருங்க, தேங்காய் பால் விட்டாச்சு. விட்டுட்டு எங்களோட கையிட இந்த வெட்டு அளவு இந்த இப்படித்தான் நான் பாக்குறேன். நான் நண்பர்களே, அரிசிக்கு மேலால வெள்ளத்துக்கு நிக்கணும். அப்படி நிக்குது எனக்கு. இதுக்கு இனி கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு உப்பு செக் பண்ணி பார்ப்போம். காணுமான் சரியா?
காணாத மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். என்ன இப்போ கலந்து விடுவோம். கலந்துட்டு மூடிட்டு இங்கெல்லாம் ரைஸ் குக்கரில் வைப்போம். வச்சுட்டு இங்கே ஸ்விட்சை போட்டுட்டு குக்கில் விட்டால் சரி. இப்போ சோறு அதில் அவியட்டுக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயை மாற்றிட்டேன் நான் மற்ற அடுப்புக்கு. அடுப்பு இப்போ மற்ற சட்டிக்கு மாற்றிட்டேன். ஏன்னு சொல்லுங்க நண்பர்களே, எனக்கு சின்ன சட்டி மாதிரி இருக்குது, பொரிய லேட் ஆகுது, அதனால இதில் போட்டாச்சு பொரியட்டு. இப்போ கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இப்போ மிச்ச கத்தரிக்காயும் பொரிச்சு எடுப்போம். கத்தரிக்காய் எல்லாம் பொரிச்சாச்சு. இது சோறுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு எடுக்க போறேன். பொரியட்டும். வெங்காயம் பொரியுது. இங்கால அடுப்புல இறைச்சியை பொரிக்க போறோம். வேண்டாம், எங்களுக்கு பசிக்குது, அதெல்லாம் கடகடன்னு செய்யணுமே. என்ன முதல் லெக் பீஸ் 2 பொரிச்சு எடுப்போமா? ஏன் எல்லாம் பொரிச்சுதான் குழம்பு வைக்க போறேன். அப்ப மற்றது எனக்கு பொரிச்சா நான் சாப்பிடுவேன், தெரியாதா? பாருங்க நண்பர்களே, எந்த ஆட்டைய போட பாக்குறான் என் மகன். சாப்பிட மாட்டேன், உண்மைதான், சும்மா பவுடிக்கு. இது பொரியட்டும். இங்கெல்லாம் வெங்காயம் பொரிஞ்சிட்டு எடுப்போம். எல்லாம் வடிச்சிட்டு இந்த எண்ணெய் நண்பர்களே நுரைக்குது. யானோட போய் தான் சண்டை பிடிக்கணுமே, இந்த எண்ணெய் நுரைக்குதுண்டு. கருவாடை பொரிப்போம். சம்பல், வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கேன், கொஞ்சமா மிளகுத்தூள், உப்பு, தக்காளி பழம். தக்காளி பழம் நான் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசா வெட்டிக்கேன், அதில் 2 வெட்டி போடுறேன், சின்ன நான் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். தேங்காய் பால் விருப்பம்னா நீங்க சேர்க்கலாம் கேரட் சம்பலுக்கு. ஆனா அந்த கரண்டியை தான் கொஞ்சம் வச்சிருக்கலாம், பழுதா போயிடும். நான் சேர்க்கிறேன் இல்லை, அப்படியே கலந்து விடுவோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு சில பேர் லைட்டா சூடு காட்டுவிடும் இந்த கேரட் சம்பல். ஆனா இப்படி கேரட் சம்பல் சாப்பிட்டா தான் அது ஒரு சூப்பர் டேஸ்டா இருக்கும். இல்லை மாற்றுவோம். இப்போ கேரட் சம்பலும் ரெடி. இங்கால பாருங்க, சோறு வைக்கியாச்சு, வெங்காயம் பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதை போடுவோம். சரிங்களா? இப்போ சோறு ரெடி. இங்கால இறைச்சியை பாருங்க, இந்த பெரிய சட்டியில மாத்தியாச்சு பொரிக்கிறதுக்கு. இதுல வந்து கத்தரிக்காய் மோதி, இங்கால பாருங்க சிக்கன் குழம்புக்கு தாளிக்க போறேன், சூடாட்டு. இப்ப இதுல வந்து சிக்கனுக்கு தாளிக்க போறேன். இங்கால வந்து கத்தரிக்காய் மோதிக்கு கருவேப்பிலை, சிக்கன் கருவேப்பிலை, வெங்காயம், இங்கால கத்தரிக்காய் மோதிக்கும் வெங்காயம், கடுகு கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் முன்னாடியே கடுகு சேர்க்கிறேன்னா இன்றைக்கு லேட் ஆயிட்டு பார்த்தீங்களா நண்பர்களே. பெருஞ்சீரகம், இப்போ இதுவும் வதங்கட்டுக்கும். இங்கால இதுவும் வதங்கட்டும். இங்கால பாருங்க சிக்கன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். லெக் பீஸை மட்டும் ஒரு கொஞ்சம் விட்டு எடுப்போம். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் வெள்ளை கலரா இருக்கு. இங்கே இதுவும் கொஞ்சம் வெள்ளை கலரா இருக்கு. லெக் பீஸும் ஒரு கொஞ்சம் பொரியட்டுக்கும். இந்த முதல் போட்ட இதெல்லாம் பொரிஞ்சிட்டு எடுப்போம். லெக் பீஸ் பொரிஞ்சிட்டு எடுப்போம். ரெண்டு லெக் பீஸ் தான், மற்றதெல்லாம் இதா அதெல்லாம் எடுத்தாச்சு. இதை பொரிப்போம். மிச்சத்தையும் பொரிச்சு எடுப்போம் இதே மாதிரி. இப்போ வெங்காயம் எல்லாம் பாருங்க, டைம்ல 2 ஒரேடியா வதங்கிட்டு. இப்போ 2க்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். இப்ப இது வதங்கட்டுக்கு. எது அது பொறிப்பட்டது, பொறிச்சோடியத்தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க நண்பர்களே, வேணுமெண்டா கேட்டு எடுத்து சாப்பிடலாம். பொறிப்படிட்டான் போய். இப்ப இங்காலே வதங்கட்டுக்கும். நல்லா இருக்கா விட்டு பொரிஞ்சிட்டா. இனி தக்காளி பழம் வதங்கட்டுக்கும். வெங்காயம் வதங்கிட்டுது. இனி இதுல தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு இதுல வந்து கத்தரிக்காய் பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். இதோட நெத்தலி கருவாடு. ஏனண்டா இதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன், இந்த கத்தரிக்காய் மோதிக்கு.
அதில் நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கு நண்பர்களே. இது வச்சு சாப்பிடலாம், நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடலாம். இங்கால பாருங்க தக்காளி பழம் வதங்கிட்டு இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அவிய விடுவோம். போதும் அவியட்டும். இங்கால பாருங்க இது ரெண்டையும் நல்லா கலந்து விடுவோம். சாரி, இதோட கொஞ்சமா கட்டத்தூள் சேர்க்கிறேன், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அப்படி விடுறேன். இது பாருங்க புட்டி படுது இல்லை கைக்கு. உப்பு கொஞ்சமா சேர்க்கிறேன். தேசிக்காய் புளியும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது. இப்ப பாருங்க கத்தரிக்காய் மோதி ரெடி ஆயிட்டு. அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். பாத்தீங்களா, எனக்கு பிடிச்ச சுவையான கத்திரிக்காய் மோதி. நீங்களும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள மக்கள் செய்வீனம். இது வந்து அவங்க என்ன சாப்பாட்டுக்கும் இது இருக்கும். அவங்களோட சாப்பாட்டுல நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இறைச்சியை பிரட்டி விடுவாங்க. தள்ளிடுங்க பிறகு. இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு தண்ணி சேர்க்கிறேன். எங்களோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு கொஞ்சமா தலைப்பால், கறித்தூள், சோபா சோஸ் கறி பவுடர், இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. நான் ஒரு 3 கரண்டி மாதிரி சேர்த்திருக்கிறேன். இதோட உப்பும் சேர்க்கிறேன். பாருங்க நண்பர்களே, காத்து எப்படி காத்தடிக்குதுண்டு. காத்தடிக்குது, புசல் அடிக்குது, கண்ணிய கொப்பளங்காண்டு. என்ன காத்து டியூட்டு ஊட்டிங்களா காத்து. கலந்து விடுவோம் நண்பர்களே. கொதிக்கட்டுக்கும். இங்கால இறைச்சி பொரியுது, கொதிச்சு வரைக்கும் இறைச்சியை போட வேண்டியா. ரொம்ப என்ன காத்து. அங்கிட்ட வெளியில பாப்போம் காத்து. பாருங்க நண்பர்களே எப்படி காத்தடிக்குது. என்னங்க செம்ம காத்து. இங்க பாருங்க நாங்க உடுப்பு காய வச்ச மழையின் லைட்டா தூர வலிக்கிட்டு. இது எங்க குட்டிய மனைட்டு போட்ட கவுன் பாத்தீங்களா, இப்படி காத்துக்கும் காயுமானா பறக்குது. மழையின் லைட்டா தூருது. ஓ இன்னும் காத்து. இங்க பாருங்க இதுல வந்து புதினா வச்சிருக்கிறோம் வளர்றதுக்கு. ஓ மற்றது வந்து நண்பர்களே கருவேப்பிலை மரமும் கொய்யா மரமும் நல்லா துளித்து வருது. நான் உங்களுக்கு காட்டுறேன். காத்து பாருங்க நண்பர்கள், ரொம்ப காத்து, மழையும் தூருது. நல்லா இந்த வேப்ப மரத்தை பாருங்க எப்படி ஆடுதுங்க. சூப்பர் காத்து. ஓடிவா மழைக்கு நினையாது. வா இப்ப சிக்கன் எல்லாம் பொரிச்சாச்சு. குழம்புல போடுவோம். லெக் பீஸ போடவா? ரெண்டையும் போடவா? அவர் கொண்ட வைக்கட்டாம். அதால வச்சுட்டு நான் மற்றதுகளை போடுறேன். இதை வைக்கவா? பாருங்க நண்பர்களே, இந்த லெக் பீஸ் வேண்டதும் காணும், பற பாடும் காணும். அதேண்டா அப்படி கேஎஃப்சியாலோ அவங்கெல்லாம் இந்த பேமஸ் ஆக்கி விட்டேன்டா. அதுங்களா நண்பர்களே போட்டாச்சு. ஓ கொதிக்கட்டுமா? பாருங்க நண்பர்களே குழம்பு சூப்பரா வருது. இது வந்து வாச பவுடர், பெருஞ்சீரகம், கராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நான் வறுத்து வச்சேன். இறைச்சி வாசத்தூள் எல்லாத்தையும் போட்டு விடுவோம். இதோட தேசிக்காய் புளி கலந்து விடுவோம். இப்படி குழம்போட இருந்தா தான் சரி. ஆக வத்த வைக்க இல்லை, அப்பதான் எங்களுக்கு வடிவா ஊத்தி சாப்பிட நல்லா இருக்கு. வத்த வைக்கிறேன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வத்த வச்சு எடுக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. சுமையா இருக்கு நண்பர்களே, சுமையா இருக்கு. மல்லி இலை இல்லாத காரணத்தால் நான் புதினா இலை சேர்க்கிறேன். ஜான கடையில மல்லி இலை இல்லையா அங்கட விட்டுனா அவர் சொன்னார் மல்லி இலை இல்ல புதினா இலை இருக்குன்னு கொடுத்து விட்டுருக்கேன். அதையே சேர்ப்போம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். பாத்தீங்களா குழம்பு சூப்பரா எண்ணெய் படந்து வந்துட்டு நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு வைக்க வேண்டியதான். சுவையான சிக்கன் பொரிச்ச குழம்பு ரெடி. சோவா விதம் விதமா பேர் வைப்பாள். பொரிச்ச குழம்பு என்ன தம்பி ஓமன்ற இப்ப சோவாண்ட அம்மான்னு சொல்லு. ஓமன்ற
பாருங்க எல்லாம் ரெடி, சோறு ரெடி. எப்படி இன்றைக்கு எங்க அந்தோணியரப்பா திருவிழா விருந்தி தான் இன்றைக்கு தான் வைக்கலாம் கொடுத்துருக்கு, காஞ்சி போயிருக்கணும். இன்னைக்கு பருப்பு ரிஜெக்ட் பண்ணியாச்சு, டெய்லி பருப்பு தானே. அதெல்லாம் கரட் சம்பல், என்ன பேர் இதுக்கு, மோதி மோதி மோதியா, கத்திரிக்காய் மோஜு மோதி மோதி மோஜு ஒன்னு சொல்லி நம்ம நேரம், முட்டை, சிக்கன் லெக் பீஸ், இங்கால எங்கட தேங்காய் பால் சோறு, பொரிச்ச சிக்கன் குழம்பு, எல்லாமே ரெடி. ஓ கரட் சம்பல் எல்லாம் ரெடி. நாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா? ஓகே நண்பர்களே, நாங்க சாப்பிட போறோம், வாங்க சாப்பாடு போடுவோம். எல்லாருக்கும் பசியோ பசி, இதை கலந்து விடலாம், ஆனா இப்படியும் சாப்பிடலாமே என்ன? வெங்காயத்தோடையா இப்படியா? அதான் அப்படியேதான் போடுவேன், எல்லாருக்கும் போடுவேன் தானே. அந்த ஒரேடியா சோறோட கலக்க இல்ல, முதல் சோறை போட்டுட்டு வா. சோறு போட்டாச்சு, இனி வந்து கரட் சம்பல். பாத்தீங்களா? கத்திரிக்காய் மோதி இல்ல மோதி, நான் மோதியிடம் சொல்லுவேன். ஆறு வண்டை கேட்டோம், நீங்க என்ன மோடி என்று சொல்றீங்க. நல்லா இருக்கு நண்பர்களே, தெரியுமா உங்களுக்கு? சூப்பர் டேஸ்டா இருக்கு. இது என் மகன் லெக் பீஸ். இப்ப நான் சண்டை பிடிக்க போயிடுறேன், லெக் பீஸ்காரன் அப்பாக்கு தான் கொடுக்குறேன். நீ பொறிச்சது தானே என்ன? பசி பசி. நல்ல மழை நண்பர்களே, நல்ல மழைக்கு இப்படி சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஓ, அவன் தனியா குழம்புக்கு போடாம வைக்க சொன்னான், அதோட அப்படியே வச்சிருக்கு உங்களுக்கு. ஓ தம்பி, குழம்பு சாப்பிட குழம்பு தீத்தி விடுறேன்னா. இது வந்து எனக்கு கூட உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும், அதெல்லாம் ஒரு துண்டு பொரிச்சா கொஞ்சம் சாப்பிடுவேன் நண்பர்களே, அதால பொரிச்சு எடுத்துருக்குறேன். சரியா? ஓகே நண்பர்களே, சாப்பிட போறோம். கண்ணாடியை கட்டி சாப்பிடுவேன். இல்ல இல்ல கலருங்க வேணே. ஓகே வாங்க சாப்பிடுவோம். சரிங்களா? வெறும் சோறே சாப்பிடலாம் நண்பர்களே, ஒரு வாய் சாப்பிட்டு வரேன். சூப்பரா இருக்கா? கத்திரிக்காய் மோதி அதையும் வச்சு இந்த குழம்பு உருளைக்கிழங்கு இருக்கு நண்பர்களே, சுடுவது. அதாவது அந்த பகுதிக்கு கொஞ்சம் அபாய பகுதி. கரட் சம்பல், அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன் பாருங்க பொதிச்சு வச்சு சும்மா அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும், இப்படி சாப்பிடுவோம். என்னக்கா? சூப்பரா இருக்கு நம்மளே. தேங்காய் பால் அவிக்கணும் என்ன செம்மையா இருக்கும். சிக்கனை பாருங்க நல்லா பொரிஞ்சுங்க, நல்லா அந்த குழம்புல ஊறி சுடுது பார்த்தீங்களா? சுடுது. செம்ம அவிஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. இல்ல அவிக்க இல்ல, பொரிச்சிட்டு வச்சு குழம்புக்க போடணும், பொரிச்சிட்டு அவிச்சிட்டு வைக்கிறேன் இல்ல. பொரிச்சது உள்ளுக்கு நல்லா அவிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியா? நல்ல டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கிட்டா. இங்க பாருங்க மகன் பொரிச்சதையும் காட்டுறேன் நான் லைட்டா. இங்க அவனுக்கு பயம், அம்மா லெக் பீஸ் ஆட்டையே போட்டுருவேன். இல்ல KFC சிக்கன் மாதிரி நல்லா இருக்கு.
பாய் பாய்.